Dr. Samil. Thank you, uncle. Thank you, brother. Thank Thank you. you very much. Thank you. அருமையானவர்களே, நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக போகலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இணைய வழியாக நாங்கள் வேறொரு இடங்கள்ல இருந்தாலும் சந்திக்கவும் சம்பாசிக்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் தருகிற அருமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசியறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 30 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களின் அடிப்படையில நம்முடைய பைபிள் ஸ்டடியை நாம் தொடருவோம். இதனுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது, எப்படி ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவர் வரும் பொழுது கைவிடப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அதுதான் 10 கன்னிகைகளை குறித்த சம்பவத்தை நாம் அதுல வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரரை எல்லாம் அழைச்சி அவங்கள்ட்ட அவருடைய தகுதிக்கு தக்கபடி 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று சொல்லி கொடுக்கறத பார்க்கிறோம். பெரும்பாலும் நாம் இந்த பகுதிகளை தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும் என்ற நோக்கில தியானிப்பது வழக்கம். அந்த 21ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இப்போ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அல்லது கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. நம்முடைய நாட்களின் முடிவுல ஒருவேளை பரலோக ராஜ்யத்தின் வாசல்ல போய் நாம் நிற்கும் பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஒரு ஊழியத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து மெச்சி கொண்டால், நம்முடைய ஊழியத்தை பிரயாசங்களை அங்கீகரித்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இது. பெரும்பாலும் நம்முடைய கஷ்டங்களை, நாம் எதிர்கொள்ளுகிற சவால்களை பெருசா சொல்லிக் கொள்றோம். அவரை மேம்படுத்தி பேசணும். இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் நாம வாசிக்கும் பொழுது அங்க கர்த்தருடைய தூதனானவர் சபைகளுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றது பாக்குறோம். என்னது? மரண பரியந்தம் உண்மை உள்ளவனா இரு, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனா இரு. இதே வேத பகுதிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12 26 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அங்க அது எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை, கொஞ்சத்தின் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்படி இல்லைன்னு 10 தாளந்தை சம்பாதிச்சவனுக்கு 10 பட்டணங்களுக்கு அதிபதியா இரு அப்படி போட்டு.
அப்போ அதை விட இது கொஞ்சம் சிறப்பா இருக்கு. ஆக்சுவலி மத்திய 25, 21 இருக்கிறது. அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைத்தார். அந்த 2 தாளந்தை 4 ஆக்கினவருக்கும் அதே மாதிரி அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்தேன் என்று சொல்லி இருக்கிறத பார்ப்போம். ஒரு தாளந்தை வாங்கினவரு, நிறைய பேர் நாம ஒரு தாளந்துன்னா ரூபான்னு நினைச்சுக்கிறோம். தாளந்துன்றது ஒரு கிலோ மாதிரி ஒரு எடை. 33 கிலோ தங்கம்னு வச்சுங்களேன். அதை ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி வச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது பத்தாதா? அதுதான் உண்மை. அத அவரு பிரயோஜனப்படுத்தல. பத்தாவதுக்கு எஜமான பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க கல்லுல நார் உரிக்கிற ஆளு, கல்லுல நார் உரிக்கிற ஆளு, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிற ஆளு, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சம்பளம் கொடுக்காமலே வேலை வாங்கலாம்னு நினைக்கிற ஆளு, அல்லது முதலீடு செய்யாமலே வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிற ஆளு, அதனால இத பூமியில புதைச்சி வச்சா உங்களுக்கு வாங்கிக்கிங்க, பத்திரமா தான் இருக்கு என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு பதில் கிடைக்கும் பொழுது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று சொல்லியிருக்கு. பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், உண்மையும் மொத்தமுமான ஊழியக்காரன் இருக்கிறான், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இருக்கிறான். இங்க உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் போட்டிருக்கு. என்னப்பா அது வம்பா இருக்குது? இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படி போட்டு. இதை எப்படி மீன் பண்ணணும்னு பார்த்தா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கிறார் ஒருத்தர், அல்லது ஒரு ஊர்ல இருக்கிற ஊழியத்துக்கு, ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு சென்டருக்கு, அல்லது 4, 5 சென்டர்களுக்கு பொறுப்பா இருக்கிறாரு அப்படி வச்சுக்கோமே. அதை அவர் சரியா செஞ்சிருந்து, சீரும் சிறப்புமா செஞ்சிருந்து, பெரும்பாலும் தன்னை குறித்தே எந்நேரம் சொல்லி கொண்டிருக்காம ராஜ்யத்தை பரப்பி ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அவரு பரவாயில்லை, இத்தனை செஞ்சாலும் இதையும் நல்லா தான் செய்யறாரு, அப்ப அடிஷனலா எதையும் அவர்கிட்டயே கொடுப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருக்கிற ஆளு கூட அவர் கரெக்டா பண்றாருன்னு பார்த்தா அதை அவர்கிட்ட அடிஷனலா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அடிஷனலா நீங்க எதையும் பாருங்க, எதையும் பாருங்கன்னு 2, 3 கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒன்னையே உருப்படியா செய்யாதவருக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட், ஏங்க உங்கள்கிட்ட கொடுத்ததே ஒரே ஒரு இன்சார்ஜ், அதையும் நீங்க சரியா செய்யல, அதை கொடுங்க அப்படின்னு எடுத்து சரியா பண்ற இன்னொருத்தர்கிட்ட அதை கொடுத்துருவாங்க. அதுதான் உண்மை. அதனால நாம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லி பெயர் பெற வேண்டும். அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம நம்பி ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பலருக்கும் கல்வி, அறிவு, ஞானம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு இணைய வழியில சந்திச்சாலும் கூட ஒரு 5, 6 பேர், ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம்னாலும் கூட, பிரதர் நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு எல்லாரையும் கேட்டா எல்லாம் மல்டிபிள் டிகிரிஸ் நிறைய படிச்சு வச்சிருப்பாங்க. அவ்வளவு ஆண்டவர் கல்வி, ஞானம், தாளந்துகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு எல்லாரையும் நாம கேட்கறது இல்லை. ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறாங்க. நாம் கொடுத்திருக்கிற, ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை, பிள்ளைகளை உண்மையா ஆண்டவருக்கு பயந்து வளர்த்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏதோ சம்பளத்துக்கு மட்டும் கணக்கு கொடுக்கறது இல்லை, அதுக்கும் நாம கணக்கு கொடுக்கணும். ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுத்திருந்தா அதுல உண்மையா கணக்கு கொடுத்துருக்கணும். அதுதான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிற நாள்ல, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லணும்.
அந்த உண்மைத்தன்மை நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாம என்னங்க இது ஒரு சென்டர்னு இதை கொண்டு போய் என்கிட்ட கொடுத்தாங்க, எல்லாமே சாவு கிராக்கியா இருக்கு என்று புலம்புனா எப்படி இருக்கும்? அது சரியா இருக்கும். அது இந்த ஒரு தாளந்த வாங்கினவனுக்கு அப்படிதான் அவனுக்கு புத்தி இருந்தது. ஒரு குடும்பம் இருக்கு. அதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 11:29 ஒரு வசனம் இருக்கு, தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான், மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான் போட்டு. அற்பமா ஏதோ வீட்டை கலைச்சிட்டு நாம அப்படி வாழ்ந்துருவோம் இப்படி வாழ்ந்துருவோம் நினைக்கிறவனுக்கு வீட்டை கலைக்கிறவன் காத்த சுதந்திரிப்பான். அப்போ ஒரு குடும்பம்னாலும் கூட அதை உண்மைத்தன்மையோடு கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அவன் வேதாந்தத்துல எவ்வளவோ பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கிறோம், எவ்வளவோ உண்மை உள்ளவர்களை குறித்து வாசிக்கிறோம். ஆபேல் அவர் கொண்டு வந்த காணிக்கையில உண்மை உள்ளவரா இருக்காரு. நோவாவை குறித்து வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருந்து. அவர் இருந்த காலத்துல நோவா அவர் உத்தமனும் நீதிமானுமா இருந்தாராம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான்னு வாசிச்சிருப்பீங்க, நோவா தேவனோடு சஞ்சரிச்சான்னு தான் போட்டு. நோவா தேவனோடு சஞ்சரிச்சான் அப்படி போட்டு. அந்த சிலாக்கியம் பெற்றவர்களாக பெயர் பெற்றவர்களாக இருந்தாங்க. ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவருக்கு சில பரீட்சைகளை சூழ்நிலைகளை காரியங்களை வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அதுல அவர் உண்மை உள்ளவரா நிரூபிச்சு காட்டுறாரு. என்ன உண்மை உள்ளவரா நிரூபிச்சு காட்டுறாருன்னா, லோத்துவ ஒரு ஸ்டேஜ்ல அவரை அவருடைய வேலைக்காரர்களை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு பொருள் இல்லாதபடிக்கு எல்லாம் போச்சு. அப்போ விசாரிச்சு எங்க என்ன இருக்கு நடந்து வீட்டுல இருக்கிற ஆட்களை எல்லாம் கிளம்புங்க போய் பிடிச்சிட்டு வருவோம் என்று சொல்லி அவளை சோதோமின் ராஜாவை ஏதோமின் ராஜாவை ஃபாலோ பண்ணி அவங்க போய் பின்பற்றி பிடிச்சு எல்லாவற்றையும் திருப்பிட்டு வந்துடுறாங்க. பாருங்க, ஒரு செல்வச்சீமான் தன்கிட்ட இருக்கிற வேலையாட்களை வச்சு ஒரு ராஜாவுக்கு எதிராக போய் எல்லாவற்றையும் திருப்பிட்டு வர்றாரு. தனக்குண்டானவல்ல மெல்கி சேதைக்கு அவர் தசமபாகம் கொடுத்தாருன்னு அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த ராஜாவும் வர்றாரு. ஆபிரகாமை பார்த்து அவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க என்ன விட பலவான், எல்லாத்தையும் பிடிச்சிட்டீங்க, ஜனங்களை மட்டும் விட்டுருங்க, பொருட்களை நீங்க எடுத்துங்க அப்படின்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, ஏப்பா சோதோமின் ராஜா கொடுத்து நான் ஐஸ்வர்யவானேன்ற பேரு எனக்கு வேணாம், அவங்ககிட்ட இருந்து ஒரு சரட்டையாயிலும் வாங்கினேன்னு எனக்கு வேண்டாம். வாலிபர் சாப்பிட்டது போ, ஏப்பா நம்ம வீட்டுக்குள்ள பொருள் வர்றதுக்கு முன்னால் நிறுத்து, நம்மளோட எது எது அதை மட்டும் எடுத்து உள்ளவை, அவனுக்கு அப்படியே திருப்பி அனுப்பு என்று சொல்லி நிறுத்துறார். அவ்வளோ ஒரு இன்டகிரிட்டி, உண்மைத்தன்மை. அப்போ வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி பேசுகிறத பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய உண்மைத்தன்மையை அவர் நிரூபிச்சதுக்கு பிறகுதான் இந்த காரியங்கள் நடந்ததற்கு பின்பு அப்படின்னு 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. இந்த காரியங்கள் நடந்ததற்கு பின்பு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு பேசுறாரு. என்னங்க ஆண்டவரே, எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாமே கொடுத்துருக்கிறீங்க, நீங்க என்னத்தை போய் கேடகம் மகா பெரிய பலனும் அதெல்லாம் சொல்றீங்க? எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கேன், என் வீட்டு விசாரக்காரன் இருக்கானே இவன் பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அவர் பேசுறத பாக்குறோம். அதுக்கு பிறகு ஆண்டவர், இல்ல இல்ல நீ வானத்தை அண்ணாந்து பாரு,
நட்சத்திரங்களை எண்ணி பாரு, உன்னால என்ன முடிஞ்சுன்னா உன் சந்ததியை என்ன முடியும். கடற்கரை மணல பாரு, என்ன முடிஞ்சா உன் சந்ததியை என்ன முடியும் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கும். இவன் அதை விட ஒரு மிகப்பெரிய விசுவாச பரீட்சை வந்து பிள்ளைய பலியிடணும் என்று சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுதும் கூட அந்த உண்மைத்தன்மையில விசுவாச பரீட்சையில தேறினவரா இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே விசுவாச பரீட்சைகள் வருது. விசுவாச பரீட்சைகள் வர்றது நல்லது. ஏன்னா ஒரு ஒரு பட்டத்துக்கே படிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு டிகிரியை படிக்கிறதுக்கு நம்ம படிச்சோம் அப்படின்னா எழுதி எக்ஸாம்ஸ் எழுதி 6 செமஸ்டரையும் எழுதி பாஸ் பண்ணி அந்த டிகிரியை வாங்கிட்டோம்னா தான் அப்ப இது நாம எழுதி படிச்சு பாஸ் பண்ணி வாங்கினது. இப்ப இதே மாதிரி அடுத்ததை போட்டா நம்மளால படிச்சிட முடியும், பாஸ் பண்ணிட முடியும், நம்பிக்கை வரும். அதை சும்மாவே வாங்கிட்டு வந்திருந்தா எப்படி கிடைக்கும், எப்படி இருக்கும்? ஐயோ இது சும்மா வந்தது மாதிரி, அதுக்கு விலை மதிப்பு கிடையாது. இப்போ விசுவாச பரீட்சைகளும் வர வேண்டியது அவசியம். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட விசுவாச பரீட்சைகள் வந்து அவர் அதை தேர்ந்தவரா நிரூபிச்சு காமிச்சார். அதுதான் யோசேப்புக்கு விசுவாச பரீட்சைகள் வந்து உண்மைத்தன்மையை மாற்றி கொள்ளாம ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க. அதுதான் சிறப்பு, அதுதான் சிறப்பு. உண்மைத்தன்மையில ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க, அதுதான் சிறப்பு. தானியேலை போன்றவர்கள் உண்மைத்தன்மையில நின்று ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க, அதுதான் சிறப்பு. சாமுவேலை போன்றவர்கள் அந்த உண்மைத்தன்மையில நின்று ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க, அதுதான் சிறப்பு. நம்ம யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுதே முதல் வசனமே நம்ம வாசிச்சு பார்த்துருப்போம். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அந்த தேசத்துல ஊத்ஸ் தேசத்துல யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான்னு ஆரம்பி. அப்படி ஒரு சர்டிபிகேட். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தான் என்று சொல்லி ஒரு அருமையான நற்சான்றை பெறுகின்ற அளவுக்கு அவர் இருக்கிறத பார்க்கணும். அப்படி நாம நற்சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறாரு. உண்மையானவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறாரு. யார் அவருடைய பருவத்துல தங்குவான்? யார் அவருடைய அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, சங்கீதம் 15 அப்படி இருக்கு. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் அவருடைய கூடாரத்துல தங்குவான். அவன் தான் அவருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுவான். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நிற்க முடியாது, நிச்சயமா விழுந்து போவாங்க. அது இருக்கு, நாம அதை அறியணும். ஒரு காலத்துல என்ன நடந்துச்சு, இப்போ சமீபத்துல நான் இந்த எஸ்ராவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் போன வாரத்துல வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல யாரெல்லாம் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்கன்னு போட்டு லிஸ்ட். அடுத்தது எஸ்ரா எக்ஸ்பிளைன் பண்றாரு, நாம பாவம் செஞ்சோம், நம்ம தகப்பன் வீட்டார் பாவம் செஞ்சாங்க, அதனாலதான் நமக்கு தேவ கோபாக்கினே வந்துச்சு, அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றாங்க, அறிக்கை எடுறாங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, அடுத்த ஸ்டேஜ்ல நாம் எல்லாம் போய் புறஜாதிகளுடைய பெண்களை திருமணம் பண்ணி கொண்டோம், அதனாலதான் நம்மளுடைய ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, கொண்டு போகப்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, நீங்க எல்லாம் இப்ப இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைகள்லாம் இருக்கு, குடும்பங்களா இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வரணும்.
இதுல யார் யாரெல்லாம் அப்படி திருமணம் பண்ணாங்கன்னு ஒரு பட்டியல் வேற போட்டிருக்கு. அவங்க எல்லாரும் அவருக்கு ஒபே பண்ணி, சரிங்க ஐயா நாங்க கீழ்ப்படியோம் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்ப்படுகிறோம்னு சொல்றாங்க. முந்தின ஆலயம் அஸ்திவாரம் போட்டப்ப இருந்தவங்க எல்லாம் அப்பவும் இருக்கிறாங்க. அதை நினைச்சு அவங்க எல்லாம் அழுகுறாங்க. என்ன அழுகையின் சத்தம்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரே சத்தமா இருக்கு. அடுத்தது நெகேமியாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் அதிகாரத்திலே படிச்சா அவரு என்ன ஆரம்பிக்கிறார், நான் பாவம் செஞ்சேன், என் தகப்பன் வீட்டார் பாவம் செஞ்சாங்க, நாங்க பாவம் செஞ்சாங்க, நான் பாவம் செஞ்சேன், எங்க தகப்பன் வீட்டார் பாவம் செஞ்சாங்க, அதனாலதான் எங்களுக்கு இந்த ஆக்கினை அப்படின்னு சொல்லி அதை உண்மையா ஒத்துக்கொள்றாங்க. இன்னைக்கு பலரும் பிடிக்கப்பட்டதுக்கு பிறகு கூட ஆமாமா நான் தான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாங்களே தவிர, கன்ஃபெஷன் ஆஃப்டர் ஃபவுண்ட் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஆமாமா அப்படின்ற மாதிரி சொல்ல வருது. அது உண்மையான கன்ஃபெஷனே கிடையாது. அது உண்மையான கன்ஃபெஷன் கிடையாது, அது பொய். கன்ஃபெஷன் ஆஃப்டர் ஃபவுண்ட் இஸ் நாட் ட்ரூ கன்ஃபெஷன். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கு. யோபு எகைன் அண்ட் எகைன் அவருடைய சிநேகிதர்கள், அப்கோர்ஸ் நீங்க பைபிள் ஸ்டடி ஸ்டான்லி அங்கிள் நிறைய யோபுவின் புஸ்தகத்துல இருந்து எடுத்திருக்கிறார். நீங்க அவருடைய சிநேகிதர்களை என்ன ஆங்கிள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன்னா அவருடைய நண்பர்களும் பயந்தவங்க தான். அவங்களும் யோபு கிட்ட என்ன சொன்னாங்க, நீங்க எப்படி தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நாங்க இப்படி தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இதனால்தான் நினைக்கிறேன், அதனாலதான் நினைக்கிறேன் என்று சொல்லி அப்படிதான் சொன்னாங்க. இந்த ஆண்டவரை யாரும் குறை சொன்னதான் அங்க நம்ம பார்க்கல. அதுதான் உண்மை. ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாவற்றையும் அப்படியே டபுள் டபுளா திருப்பி கொடுக்குறார். ரெண்டத்தனையும் அப்படியே திருப்பி கொடுக்குறார். யோசியாவின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா 2 நாளாம 34 அவருடைய 8 வயசுல அவர் ராஜாவாக்குறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, கொன்னு போட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க அப்பா சரியில்லாம இருக்கிறாரு. ஆஹ் 8 வயசுல இவர் ராஜாவாகிறாரு. 8 வயசுல ராஜாவாகிறாரு. அவரோட அப்பா எல்லாம் அவங்களே கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி போட்டாங்கன்னு அதுக்கு முந்தின அதிகாரத்துல பாக்குறோம். 8 வயசுல ஒரு ராஜாவாக்குறாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. 8 வயசுல ராஜா. தேவாலயத்துல அந்த புத்தகச்சுவர்ல கண்டு எடுக்கிறாங்க. அதுல எழுதி இருக்கிற காரியங்களை கொண்டாந்து ராஜாவுக்கு வாசிக்கிறாங்க. 2 நாளாகவும் 34 இருக்கு. இந்த மனுஷர் வேலையை உண்மையா செஞ்சாங்கன்னு 12வது வசனத்துல போட்டிருக்கு. அந்த ஆலயத்தை கட்டு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. கட்ட ஆரம்பிக்கிறாங்க, பழுது பாக்குறாங்க, வேலைகளை செய்யறாங்க. அத காசை பணத்தை அவர் கையில கொடுத்து இந்த வேலைகளை எல்லாம் செய்யுங்க என்று சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள கணக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாரும் உண்மையா இருந்தாங்க. கணக்கு கொடுங்க, இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, சிமெண்ட் வாங்குனீங்களா, ஜல்லி வாங்குனீங்களா, மணல் வாங்குனீங்களா, இதை கொடுங்க அதை கொடுங்க என்று சொல்லி கேட்கவே இல்லை. உண்மையா இருந்தாங்கன்னு போட்டு கணக்கு கேட்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நாம கேட்போம். அவர் கரெக்டா இருப்பார், சரியா தான் இருப்பாருன்னா அதையே போய் பொறுமை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க போறோம்? நிச்சயமா பார்த்துருக்க மாட்டோம். அந்த உண்மைத்தன்மை அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் இருந்துச்சு. அதனால நாம் நாளைக்கு நாம கொடுத்த கல்வி அறிவு, படிப்பு, ஞானம், குடும்பம், பிள்ளைகள், வேலை, வருமானம் எல்லாவற்றிற்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கும். உண்மையும் உத்தமமா இருந்தேன்னு சொல்லி சாட்சி பெற வேண்டியவர்களா இருக்கணும். எவ்வளவு வருமானத்தை கொடுத்தனே அதை கொண்டு போய் சிற்றின்பங்களுக்கா செலவிடுவாய் அப்படி நாளைக்கு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? அதுக்கா உனக்கு வருமானத்தை கொடுத்தேன், சிற்றின்பங்களுக்கா செலவிடுவாய், அவ்வளவு தேவ பயம் இல்லையா?
என்று கேட்டா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு கடையில 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு ஒரு தோசையோ அல்லது ரோஸ்ட் வைக்கிறாங்கன்னா அதை போய் ஏதோ வாங்கி சாப்பிடுறது கௌரவ குறைச்சல் மாதிரியும், எல்லா லைட்டையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு துளியோண்டு பெட் லேம்ப் மாதிரி போட்டு வச்சிருக்கிற பெரிய கடைகள்ல உட்காந்துட்டு அதை வேற ஆர்டர் பண்ணிட்டு 1 மணி நேரம் காத்து இருந்துட்டு இருட்டுல வாங்கி சாப்பிட்டுட்டு 3000 4000 5000 அப்படி செலவழிச்சிட்டு வந்தா பெருமையா? அப்படி நினைக்கிறது பெருமையா? நமக்கு கொடுத்த வருமானத்துக்கும் காசுக்கும் நாம கணக்கு கொடுக்க வேண்டாமா? அது அவசியமா இருந்தா செய்யலாம், அவசியம் இல்லாட்டி நாம் செஞ்சிருந்தா அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அது சொல்லித்தானே ஆகணும். நிறைய அந்த பயம் இல்லாம நாம நிறைய நேரத்துல நடக்கும். அந்த உண்மைத்தன்மையை காக்கணுமே என்ற பயம் இல்லாம நிறைய நேரத்துல நடக்கும். யோசபாத் ராஜாவுக்கு கூட ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் ஆண்டவர் நிறைய கொடுத்திருந்தார், நிறைய கொடுத்திருந்தார், அவருக்கு நிறைய கொடுத்திருந்தாரு. இவர் என்ன பண்றாரு? சண்டைக்கு ஆகாப் ராஜாவோட சம்மந்தங்கள் வந்துடுறாரு. 2 நாளாகவும் 18 அவரை பத்தி இருக்கு. சரி, நம்ம ஒரு யுத்தத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. தீர்க்கதரிசிகளை கூப்பிடணும்னா 400 தீர்க்கதரிசிகள் வந்து நிற்கிறாங்க. ஏப்பா கேட்டு ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு சொல்லுங்கன்னா 400 பேரும் ஒரே மாதிரி சொல்றான். தைரியமா போங்க, நீங்க அடிச்சு பட்டையை கலப்புவீங்கன்னு சொல்லி அருமையா தீர்க்க தரிசனம் சொல்றான். 400 பேரும் அப்படி சொல்ல ராஜாவுக்கு யாராவது நம்மள காரணம் இல்லாம புகழ்ந்தாங்கன்னாக்க என்னன்னு யோசிக்க தோணல? நிச்சயமா தோணணும். எங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் பார்த்து விஷ் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் எப்பவும் விஷ் பண்றவங்க பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாம விஷ் பண்ணான்னா இவனுக்கு ஏதோ இன்னைக்கு ஒர்க் நம்ம கிட்ட நடக்க வேண்டிய வேலை இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தன்னாலேயே புரியும். சர்ச்சில் நாம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் வந்தனம் சொல்றோம், அது வேற கதை. இவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்குது, அதான் வந்து வழக்கமா திரும்பிட்டு போறவன் இன்னைக்கு வந்தனம் பண்றானேன்றது நிச்சயமா தோணும். 400 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். என்னப்பா அந்த 400 பேரும் சொல்லிட்டாங்க, நம்பிக்கையே வரலையே, வேற யார்கிட்டயாவது விசாரிச்சா பரவாயில்ல அப்படின்னு 2 ராஜாக்களும் டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் ராஜா சொல்றாரு, இல்ல இங்க இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறான், மிகாயா அவன் பேரு. ஆனா அவன் எப்பவுமே என்னை பத்தி நல்லதே சொன்னது கிடையாது. எப்பவுமே அவன் என்னை பத்தி நல்லதே சொன்னது கிடையாது. இல்ல அவனை வர சொல்லுங்க, பேரு அவனை போய் சொல்றாங்க. கூப்பிட போன வழியிலேயே சொல்றான். என்ன தகவல் சொல்றான்னா, ஏப்பா ஏற்கனவே 400 பேர் இப்படி சொல்லிட்டாங்க, நீ வந்தையா, காஃபி கொடுப்பாங்க குடிச்சியா, அதே தீர்க்க தரிசனத்தை நீயும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு டிஏடிஏ வாங்கிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துவாரான். அவர் அதெல்லாம் கிடையாதுயா, அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் சொல்லுறேன்னு சொல்லிட்டு வரான். சரிப்பா இப்ப சொல்லு அப்படின்னு அவன் சொன்னான். அவனும் அதே மாதிரி சொல்றான், சிரிச்சுக்கிட்டே சொல்றான்னு நினைக்கிறேன். ராஜாவுக்கு நம்பிக்கை வரல. ஏப்பா உண்மைய சொல்லு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத, உண்மையா சொல்லு, என்ன சொல்றாரு ஆண்டவர். போக வேணும், நீங்க தோத்து போயிருவீங்க, உங்களை கொன்றுவாங்க யுத்தத்துல. அப்புறம் ராஜா சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன்ல இவன் எனக்கு சாதகமா சொல்ல மாட்டான், மாற்றிதான் சொல்லுவான். நிறைய ஊழியக்காரங்களை நமக்கு யாராவது இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அதில் கால் வைக்க போறேன்னா, ஏப்பா வேண்டாம்ப்பா, 400-500 ரூபா நோட்டை பார்த்த உடனே உனக்கு புத்தி மாற வேண்டாம். கொஞ்சம் வருமானம் அதிகமான உடனே வானத்தை மட்டும் இப்படி பார்த்து நடக்காதப்பா, கீழே கல் தடுக்கி விட்டுரும், கொஞ்சம் பார்த்து போப்பா, விரலுக்கு தகுந்த வீக்கம், யோசிச்சு செய்ப்பா, ஜெபம் பண்ணி கேள, ஆண்டவர் நடத்தினா தாராளமா செய்ய, இல்லாட்டி வேணாம்ப்பா அப்படி சொல்லிட்டா. இவர் எப்பவுமே இப்படிதான், அப்படிதான்
மேகாயாவை பத்தி யசோபத் ராஜா நினைச்சார். இவர் எப்பவுமே இப்படிதான் உங்களுக்கு. அப்ப இந்த 400 தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தனுக்கு கோபம் வந்துருச்சு. பலார்னு ஒரு அறை விட்டுட்டான். எப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எங்க வாயில எல்லாம் பொய்யான ஆவியை வச்சாரு, இப்போ உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்றாரு, விளையாடுறியா அப்படின்னு சொல்லி அடிச்ச. ஆனா அந்த போர்க்களத்தினுடைய முடிவுல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நடந்து. அதனால நிச்சயமா ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காரியங்கள்ல, ஊழியங்கள்ல உண்மைத்தன்மை இருக்கணும். உண்மைத்தன்மை நிச்சயமா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மை இருக்கணும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன, தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அது நடக்கும். உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணுமா, உங்க வேலையை இறங்கி செய்யுங்க, அது நடக்கும். அதுதான் ஒண்ணு. யாராவது ஒருத்தர் நம்மளை பார்க்கும்போது நாம லைன்ல வர்றது. டிராபிக்ல போலீஸ் இருந்தா சிக்னலுக்கு நிக்கிறது, இல்லாட்டி போயிருக்கு. அப்படி இல்லை. உண்மைத்தன்மைங்கிறது நம்ம நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணுங்கிறது நமக்காக, மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக இல்லை. அப்படி நாம நினைச்சு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா நாம ஏமாந்துருவோம். கர்த்தருடைய ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவங்க மேல உயரிய திட்டங்களை வச்சிருந்தார். பழுகி பெருகும்படி அவளை ஆசீர்வதிச்சிருந்தார். பிழையாம்னு ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட பாலாக்கு ஆட்களை அனுப்பி போய் அவரை கூப்பிட்டு வா, அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கட்டும். அப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்து சபிச்சா போதும், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் வந்து முதல்ல நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி இருக்கணும். கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கிறதுக்கு நான் எப்படிப்பா வர முடியும், ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்குது, இது என்னப்பா அது, போங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். இல்ல இல்ல வாங்க கொஞ்சம் பணம் கொடுக்கணும், இல்ல இல்ல வாங்க கொஞ்சம் பதவி கொடுக்கணும், இல்ல இல்ல வாங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னா இவர் போய் ஆண்டவத்தை விசாரிக்கிறார், நான் போகட்டுமா அப்படின்னு. வேண்டாம், மறுபடியும் போகட்டுமா ஆண்டவரே, திரும்பி திரும்பி கேட்டா போய் தொழடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. போற வழியில கழுதைக்கு தெரியுது தேவதூதன் நிக்கிறது, இவருக்கு தெரியல. அதை போட்டு அடிக்கிறார். அங்க போயிட்டார். பாலாக்கு வந்து நீ போய் சபிங்க, இப்ப இங்க நின்னு பாருங்க, மேட்ல நின்னு பாருங்க, இங்க வாங்க, இங்க நின்னு பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, பலி விட்டுறேன் ஃபர்ஸ்ட். பலிபீடம் கட்டியாச்சு, பலி விட்டாச்சு. சாப்பிங்கன்னா எங்கிங்க வாயில வர மாட்டேங்குது, நல்ல வார்த்தையாவே வருது. பைனோகுலரை கொடுங்க பாக்குறேன். இப்படி நேரம் பார்த்தா இஸ்ரேலின் கூடாரங்கள் அழகா தான் தெரியுது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன்னு தான் தெரியுது. எங்க போய் சபிக்கிறது? மேட்டு மேல ஏறுங்க, இங்க வந்து ஏறுங்க, அங்க நின்னு பாருங்க, எங்க நின்னு பார்த்தாலும் முடியல. அப்போ ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்கிறேன், வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ பொய்யா சபிக்க போய் அது நடக்கலைன்னா தீர்க்க தரிசனம் பொய்ன்னு ஆயிருமே. ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னையா காசு கொடுத்தேன், நீ காசை வாங்கிட்டு இப்படி பண்ணிவிட்டீங்க, இது நியாயமா? ஒரு தீர்க்க தரிசி கண்ணியமா நடந்துக்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. அப்பதான் அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஏப்பா, இஸ்ரேல் ஜனங்களை, கர்த்தருடைய ஜனத்தை, ஆண்டவரை தெய்வமா கொண்டவங்கள நாம போய் கெடுக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு.
ஒரு ஃபார்முலா இருக்கு. அவனே அவனுக்கு எடுத்துக்க முடியும். எப்படி? 4 ஸ்திரீகளை உள்ள விடு, அவ்வளவுதான். அவன் வேடிக்கை பார்ப்பான், விழுந்துருவான், முடிஞ்சு போச்சு. ஏன்னு பார்ப்பான், விழுந்துருவான், முடிஞ்சு போச்சு. பெரிய ஒளிகாரர் இருப்பாரு. அப்புறம் ஒரு பொண்ணை கண்டு தூக்கி போய் பாம்பு மாதிரி நெழுவான், விழுந்துருவாரு, முடிஞ்சு போச்சு. அப்படியே ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரி செஞ்சாங்க, சாதிச்சிட்டாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க, சாதிச்சிட்டாங்க. அருமையாளர்களே, இந்த மாதிரி நம்ம உண்மைத்தன்மையை நிரூபிச்சு காண்பிச்சு அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்து அதை நிரூபிக்கணும். ஊழியன்றது நாம மத்தவங்களுக்கு செய்யறது. ஊழியன்றது நாம மத்தவங்களுக்கு செய்யறது. ஏதோ நான் ஊழியக்காரனா எல்லாரும் வாங்க, எனக்கு பைய தூக்கிட்டு பின்னாலேயே நடந்து வாங்க, இங்க வாங்க ட்ரெயின் வச்சு விட்டுட்டு போங்க, இங்க வாங்க டிஃபனை வாங்கி வைங்க, இங்க வாங்க அதை செய்யுங்க அதை செய்யுங்க. அது இல்லை. அப்படி செய்யறது இல்லை. அப்படி செய்யறது இல்லை. பவுல் சொல்றது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9:17, நான் உற்சாகமா ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா எனக்கு பலன் உண்டு. உக்கிரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ கெப்ட் யூ ஆஸ் வாட்ச்மேன். வாட்ச்மேனா வந்து எல்லாத்தையும் பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் சரியா தானே பார்த்தாகணும். இந்த பயம் இருக்கு. பவுல்ல ஆண்டவர் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் சந்திக்கப்பட்டு உள்ள சபைக்குள்ள அவர் நுழைகிறாரு. இப்ப கூட ஒரு அரசியல் கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் அரசியல் வந்துட்டாங்க, எல்லாரும் அமைச்சராயிட்டாங்க. ஆட்சி நடக்க ஆரம்பிச்சு 2 மாசம் ஆக போகுது. இப்போ வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறோம், ஐயோ அதிகாரம் வலிமையானது, இது அவங்க கைக்கு போயிடுச்சு, நம்ம இங்க உட்காந்து இருந்து என்ன பண்றது, நம்மளும் அங்க போயிடலான்னு ஒருத்தனா ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வரும். இங்க இருந்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, நம்ம இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம், இவனுங்கெல்லாம் உள்ள வந்தா நமக்கு எந்த அடையாளமும் இல்லாம போயிருமே, அவ்வளவுதான், எல்லாத்தையும் இவனே வாங்கிட்டு போயிடுவானுங்களே, மாவட்ட செயலாளருமா, மாநில செயலாளருமா, தேசிய செயலாளருமா எல்லாம் போயிருமே, எல்லாத்தையும் ஒழுங்கிடுவானுங்களே, அவ்வளவுதானா அப்படின்னு பயப்படும். உள்ள இருக்கிறவங்க பயப்படும். பவுல் அன்னைக்கு உள்ள நுழைஞ்சப்போ சபையில இருந்தவங்க அப்படிதான் நினைச்சாங்க, ஐயோ இவரு எங்க உள்ள வர்றாரு, என்ன இது வம்பா போச்சு, அப்படிதான் நினைச்சாங்க. பவுலே தெளிவா சொன்னாரு, பயப்படாதீங்க, நான் புறஜாதிகள்கிட்ட போறேன், எங்க ஆட்கள்கிட்ட போறேன், அவங்களுக்கு போய் சத்தியம் சொல்றேன், ஆண்டவர் என்ன அதுக்காக தெரிஞ்சு கொண்டார் என்று சொல்லி போனார். அந்த உண்மையா இருந்து ஸ்டாண்ட் பண்ணி அதை நிரூபிச்சு காமிச்சு உண்மையும் மொத்தமான ஊழியக்காரன் என்று சொல்லி பெயர் பெறுவதை பார்க்கிறோம். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் சொன்னானு மரண பரியந்த உண்மையில ஒன்னாயிருன்றது அவர் எவ்வளவு நிரூபிச்சு காமிக்கிறத பார்க்கிறோம். மரண பரியந்த உண்மை உள்ளவன்னா இருன்றத நிரூபிச்சு காமிக்கிறத பார்க்கிறோம். தான் எடுத்த முடிவுல இருந்து மாத்திக்கல. தானியேல் தான் எடுத்த முடிவுல இருந்து மாத்திக்கவே இல்லை. தலையை வெட்டியே விட்டாங்க, மாத்திக்கல. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு ஒரு சான்று பெற்றார். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர்கிட்ட சாட்சி பெறது பார்க்கும். அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் இருக்கு. அது என்ன வசனம்னா, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஒத்த இருதயத்தை கொண்டிருந்தார்னு. அப்படி ஒரு சான்று நாம் வாங்கினா எப்படி இருக்கும் பாருங்க. அதனாலே நாம என்ன ஸ்தானத்துல ஆண்டவர் நம்மை வைத்தாலும் சரி, அதுல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மையா மத்தேயு 10:41-42 ஒரு வசனம் இருக்கு. சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சீசனுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் தன் பலனை அடையாமற் போகான்
அப்படி போட்டு ஒரு ஒரு கலசம் தண்ணீர் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீங்க ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்திருந்தா கூட அதனுடைய பலனை அடையாம போகான் என்று சொல்லி போட்டிருக்கு. அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதுக்குரிய பலன் உண்டு. அப்போ உண்மைத்தன்மையா 100% உண்மையா இருந்தா அதுக்குரிய பலன் நிச்சயமா இருக்கும். எல்லாருக்கும் சத்தியம் சொன்ன யாருக்கும் நன்றி இல்லாம போயிட்டாங்க, உண்மை இல்லாம போயிட்டாங்க, அவங்க சரியில்லை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்றது பார்க்கணும். லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு கல்லறை தான் அவனுக்கு வீடு. ஏசாண்டவர் அவனுக்கு ஜெபம் பண்றாரு, மாறிட்டாரு. அடுத்து என்ன பண்ணாரு? பயன் பெற்றான்னா அடுத்த நாள் ஆலயத்துக்கு வந்துட்டான், சபைக்கு வந்து. நீ எங்கட அங்க வந்த? என்ன பண்ண சொல்றீங்க? ஜெபம் பண்ணீங்க, சரியாயிட்டேன், இப்ப நார்மலா இருக்கிறேன், நான் பாட்டுக்கு எங்க போகட்டும், அப்புறம் உங்க பின்னால தானே வரணும், அதனால உங்ககிட்ட வந்திருக்கேன். இல்லப்பா, நீ போய் 4 பேருக்கு சொல்லு. அவனை ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாரு. தெக்க போலைக்கு போனான்னு போட்டிருக்கு. தெக்க போலைன்னா 10 பட்டணம்னு போட்டிருக்கு. ரியலா பெனிஃபிட் ஆனாங்கன்னா அவங்க திரும்பி வருவாங்க, வராம போகவே மாட்டாங்க. சும்மா சில நேரம் நம்ம எந்த பிரயாசமும் எடுக்காம யாராவது ஒருத்தர் தானா வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு தானா வந்தவங்க தானாவே போயிடுறாங்க. அதுதான் ஒண்ணு. நாம அதையும் புரியும். அவங்க ஏதாவது பிரயாசங்களை எடுத்து ரீடைன் பண்ணி அவங்கள நிறுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பிரயாசங்களை மேற்கொண்டிருந்தா மட்டும் அவங்க நம்ம ஸ்டாண்ட் பண்ணி. ஆன்மாவில் நிறைய வசனங்கள் இந்த மாதிரி இருக்கு. எசேக்கியா ராஜா முதல்ல அவருக்கு சுகம் இல்லாதப்ப உடனே சோர்புறமா திரும்பி ஜெபம் பண்றாரு. நான் உண்மையா இருந்த ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், எப்படி அனுமதிச்சீங்க அப்படி ஜெபிக்கிறார். ஒரு சனத்துல ஆண்டவர் அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுறாரு. ஒரு சனத்துல அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுறாரு. திரும்ப நாட்களை கூட்டி கொடுத்துறாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுறேன்னு கூட்டி கொடுக்குறாரு. ராஜா சோகமாயிட்டாருன்னா எங்கெங்கயோ இருக்கிறவங்க எல்லாம் நலம் விசாரிக்க வர்றாங்க. இவர் பாட்டுக்கு வந்து, வாங்க இங்க வந்து பாருங்க, இங்க வாங்க, எங்க வீட்டுல ஒரு மிக்சி வாங்கியிருக்கோம், ரீல்ஸ் போடுறேன் பாருங்க, இந்த ஒரு செயின் வாங்கியிருக்கிறேன், இதை ரீல்ஸ் போடுறேன் பாருங்க, இங்க ஒரு நிலம் வாங்கியிருக்கிறேன், இதை ஒரு ரீல்ஸ் போடுறேன் பாருங்க, இந்த மோதிரம் என்ன விலை தெரியுமா, இதை ரீல்ஸ் போடுறேன் பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு கொண்டு காமிச்சு. யோசிக்கல பாவம், அவருக்கு தெரியலையா என்னமோ. தீர்க்க தரிசி வந்து கேட்டாரு, என்ன பண்ணீங்க? ஒண்ணு விடலையா, எல்லாமே காமிச்சிட்டேன். ஒண்ணு விட மாட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அச்சியோ. அப்பவும் அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? என்ன ஆண்டவர், இதெல்லாம் அநியாயமா இருக்குது, எனக்கு நான் என்ன தெரிஞ்சா செஞ்சேன். ஏப்பா யோசிக்க கொஞ்சம் தாழ்த்துறான். சரி, அவன் காலத்துல இது நடக்காது, அவன் பிள்ளைங்க காலத்துல நடக்கும்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் தாழ்த்தி இருக்கணும். எதுக்கு ஆண்டவரை பிள்ளைங்க காலம்? ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்க, இதை முழுசா தூக்கி போடுங்க, வேண்டாம் நான் காலில் விழுகுறேன் அப்படின்னு சொல்லி முழுசா விழுந்திருக்கிறான். விழுந்திருந்தா பரவாயில்லை. அவரு என்ன சொல்லிடுறாருன்னா, சரி அட்லீஸ்ட் என் காலத்துல அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்குமே, பிள்ளைங்க காலத்துல வந்து அதை அவங்க பார்க்கட்டும் போ அப்படின்னு விட்டுறாரு. அது அதே மாதிரி பிள்ளைங்க காலத்துல அதெல்லாம் நடக்கிறத பார்க்கணும். அண்ணன்ல கொஞ்சத்துல உண்மை. ஆண்டவர் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று சொல்லும்படி நாம சாட்சி பெறுவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் உண்மை. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். அதை நாம நிரூபிக்கணும். நிச்சயமா ஆண்டவர் ஊழியக்காரருடைய சுகத்தை காக்கிறவர்.
ஏதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எஸ்ஐயா 54:17 இருக்கு, 15 இருக்கு, 17. அப்புறம் உனக்கு விரோதமா கூட்டம் கூட்டினா என்ன நடக்கும் போட்டிருக்கு. அது இந்த ஊழியக்காரன் சுதந்திரம் அப்படி போட்டு நீ போய் படிச்சு பாருங்க. நாம் ஜெபிச்சு முடிப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், அவடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும், கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஊழியக்காரருக்குன்னு இவ்வளவு சிலாக்கியங்களை வச்சிருக்கார். நம்ம அநேகர் ஊழியங்களை சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல நிறைய செய்யறவங்களா ஒரு சென்டருக்கு பொறுப்பா இருக்கலாம். ஒரு சென்டர்ல நான் சண்டே கிளாஸ் மட்டும் பண்றேங்களாம், அப்போது ஒரு ஊழியம். யூத் மீட்டிங் மட்டும் பண்றேங்களாம், இல்லை நான் மிட் வீக் ப்ரேயர்லாம் மட்டும் ஏதாவது பண்ணுவேன். ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் என்ன அனுப்புவாங்க. எங்க இருந்தா என்ன, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லி நிச்சயமா நம்ம பெயர் பெறணும். நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, ஒரு எளிமையான சத்தியம், ஆனா நாங்க ஆழமான ரீதியில உணர்ந்து இருக்க வேண்டியது, கற்றுக்கொண்டு இருக்க வேண்டியது. காலப்போக்கில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க நிற்கும் பொழுது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், இவனை தூக்கி அழுகையும் பற்கணிப்புமான இடத்துல போடுங்கன்னு போட்டா எப்படி இருக்கும்? இல்லாதவனிடத்துல அதையும் எடுங்க, உள்ளவனுக்கு கொடுங்க. இருக்கிற ஒரு ஊழியத்தையும், ஒரு இன்சார்ஜையும், ஒரு தனித்தாள் ஊழியத்தையும், ஏதாவது ஒரு வேலையும் எடுத்து நீங்க இன்னொரு தாளந்துள்ள நபருக்கு கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்க காத்து கொள்ளணும். கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பீங்க, நன்றி செலுத்துவோம். சத்தியத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள உதவி செய்வோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென்.